காப்பாற்ற புதிய சட்டம் கொண்டு வா. எல்லாருமே நாங்கள் பெண் பிள்ளைகள் வச்சுருக்கிறோம். விட்டுட்டு ஒரு கடை தெருவுக்கு போக முடியுமா, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியுமா? எங்கே விட்டுட்டு நாங்கள் பிள்ளைங்களை யாரை நம்பி விட்டுட்டு போக முடியும்? பயமாக இருக்குது. பிள்ளைங்களை விட்டுட்டு போக முடியல. யார் சொந்தமாக இருக்கட்டும், பந்தமாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு பயப்படுற மாதிரி, கொலை நடுங்கிற மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தாங்கன்னா அடுத்து இந்த உலகத்தில் யாருமே தப்பு செய்ய பயப்படணும். நமக்கு இந்த தண்டனை கொடுப்பாங்கன்னு பயந்தே யாரும் பிள்ளைங்க கிட்ட போகவே கூடாது. அவங்கள தொடணும்னு நினைக்கக்கூடாது. கவர்மெண்ட் துரிதமாக இந்த நடவடிக்கை எடுத்து மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். புதுச்சேரியில் 4 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக போலீசார் விசாரணை தகவல். 59 வயதான விவேகானந்தன், 19 வயதான கருணாஸ் என்ற இளைஞரோடு கடுமையான விசாரணைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குழந்தையின் சடலத்தை சாக்கு பையில் அடைத்து கால்வாயில் வீசிய கொடுமை, பாயும் கொலை வழக்கும் போக்சோவும். பிள்ளைக்கு பாதுகாப்பு தவறியது எப்படி? ஈவு இரக்கமற்று குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து வீசும் அளவிற்கு சமூகத்தின் கோர முகத்திற்கு முடிவே இல்லையா? புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டையில் தனது வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தார் சிறுமி. கடந்த சனிக்கிழமை மாயமாக அந்த ஊரில் பதற்றம் தொற்றிக் கொள்கிறது. 4 நாட்களுக்கு பிறகு அந்த அதிர்ச்சி சம்பவம். வீட்டின் அருகாமையிலேயே சாக்கடை ஒன்றில் அந்த குழந்தையின் உடல் சாக்கு மூட்டையில் கட்டி வீசப்பட்ட நிலையில் மீட்கப்படுகிறது. போலீசார் நடத்திய விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் சிறுமியை அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்போது சிறுமி கூச்சலிடவே பயத்தில் சிறுமியை கொலை செய்து கை கால்களை கட்டி சாக்கடையில் வீசியதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக முதியவரான விவேகானந்தன், 19 வயதான கருணாஸ் என்ற இளைஞரோடு கைது செய்து அவர்களிடம் தொடர் விசாரணை நடந்து வருவதாக முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த வழக்கிலும் கைது செய்யப்பட்டவர்கள் வழக்கம் போல ஜாமீனில் வெளிவந்துவிடக் கூடாது. அவர்களுக்கு தண்டனை வழங்கினால் மட்டுமே மீண்டும் ஒரு குழந்தை இது போன்று பாதிக்கப்படாது என பொதுமக்கள் வேதனையுடன் வலியுறுத்தி வருகிறார்கள்.